மனிதனின் கடமை. ம் இப்போ யாருன்னா ஒன்று விலாசம் கேட்குறாங்கன்னா, கதை சொன்ன டைம் ஆகிடாதா? ஒரு டைமுக்கு விலாசம் கேட்டாங்கன்னா, இந்த கார்டு ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அதில் என் ஃபோட்டோ, மல்லிகை ஜில்லா சாலை ஆண்டல் மெய்மனம், மெய் உண்ட மன்ன மெய்ச்சாலை குருட்சேத்திரம், மெய்வழி செல்ற அந்த வீட்டு நம்பர் போட்டு கீழக்குறிச்சி, இழுப்பூர் தாலுக்கா, புதுக்கோட்டை மாவட்டம், செல் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ செல் நம்பர் இல்லை, அந்த ஆண்டவன் இருக்கும்போது செல் நம்பர் கிடையாது. ஆமாம். அது கொடுத்து மனிதன் கடமை. அகிலத்தில் நீ பிறந்தது ஆதியை அறிய, ஆதியை அறியாவிடில் அங்கம் பழுதாகிடுமே. இருள் மாயை நீக்கிட இறை உருவை நாடு, ஈவு இரக்கம் ஓர் இல்லாத ஓர் உருவம் யமதர்மராஜன். உனக்குள் இருக்கும் உயிரை உணர்ந்து பார், ஊக்கமும் நோக்கமும் வாழ்க்கையில் மெய்பதம் அடைய. எவ்வழி நல்வழி செயல்வழி அதுவே மெய்வழி. ஐம்புலனும் ஐம்பொறிகளும் இறைவன் கொடுத்த சீதனம். ஒவ்வொரு நாளும் இறை செயலுக்கு நேரம் ஒதுக்கு. ஓதுவது என்பது மெய் கிரந்தங்களையே. அவை பிராட்டியார் பெண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அக்னியை கண்டு உணர்ந்து வாழ்வாய் மனுவே. அதை முடித்தேன்.